கப்பில் கப்பில் கோலு இவ சிங்கள சுத்தின காலு சங்கதி என்னன்னு கேளு இனி இவன் தான் ஆளு நெத்திலி நெத்திலி மீன் ஒரு கெத்தல சுத்துற நீனு நிக்குது நிக்குது லைனு நீ மினுக்குற மூணு. அனைவருக்கும் வணக்கம். மீடியா, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், ஆல் த செலிப்ரிட்டிஸ் ஹியர். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்கள் டேரக்டர் அங்கே இருக்கார். ஸ்டேஜ் ஏற மாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிக்கிறாரு செல்வா சார். விஜயலட்சுமி மேம், கஸ்தூராஜா சார் வணக்கம். தனுஷ் சாரால் இன்றைக்கி வர முடியல, இன்றைக்கி ஷூட்டிங்கில் இருக்காங்க. இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு யங்கான ஃபிலிமு, யங்கான ஒரு ஆடியோ. இவ்வளோ நாளாக வந்து என்ன சொல்கிறது, பெரிய பெரிய பீரியட் ஃபிலிம்ஸு, வார் ஃபிலிம்ஸு இப்படிலாம் மியூசிக் பண்ணிவிட்டு ஒரு யங்காக ஒன்று பண்ணுவோம், எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு ஒரு செம்மையாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு தனுஷ் சார் சொன்னாங்க. ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் இந்த ஆல்பம். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆல்பம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆல்பம். நான் ரீசெண்டாக பண்ணதுலேயே எனக்கு பர்சனல் ஃபேவரட்டான ஆல்பம் நிலவுக்கு என்னடி என் மேல் கோபம். அதோடைய ஆட்டிடியூடு, ப்ரோக்ராமிங்கு, ஸ்டைலு, மிக்சிங்கு எல்லாமே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக யங்காக ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மாற்றி பண்ணேன். அண்ட் பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. இந்த ஃபிலிம் சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு மேலே நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். பேக்ரவுண்டும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ட்ரெய்லரும் பெருசாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹிட் ஃபிலிம்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ, பிளஸ் தெம் ஆல். தேங்க்யூ. நான் இது வந்து ஆக்சுவலி எதிர்பார்க்கல. ஸோ நான் வந்து அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணல. ஆனால் ஸ்ரேயஸ் சார் வந்து பேசும்போது சொன்னார் வந்து இந்த பாட்டு வந்து இந்த படத்துக்கு ஒரு அட்ரெஸ்ஸாக அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி. ஆனால் என்னோடய பர்சனல் ஒப்பீனியனில் என்னோடய கரியருக்கே வந்து இது ஒரு அட்ரெஸ்ஸாக அமைஞ்சிருக்குன்னு நான் சொல்ல விரும்பிக்கிறேன். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை என்னை நம்பி கொடுத்த ஜிவி பிரகாஷ் சாருக்கும் தனுஷ் சாருக்கும் எனக்கு நான் எப்போவுமே கடமைப்பட்டிருப்பேன். அண்ட் லைக் ஸ்டூடியோவுக்குள்ளே என்டர் ஆகும்போது தெரியல எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னோடய ஷோல்டரில் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் ஜாலியாக தான் பண்ணிட்டு வந்தேன். உள்ளே நிறைய நர்வஸ்னஸோடு போனேன். ஆனால் வந்து தனுஷ் சார் வந்து கொஞ்சம் கலாய்ச்சி விட்டு ஜாலியாக என்னை ரெக்கார்ட் பண்ணி அமிச்சாங்க. ஆனால் வந்துட்டு வெளியில் வரும்போது கூட எனக்கு தெரியல நம்ம என்ன பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்துக்குமே நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார். அண்ட் ஐ ஹோப் யூ all love the film also. So yeah, thank you so much. கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில் ஆரோ, நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ, மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ, சிங்கிங் டூயட்டு வேற யாரோ, கப்பில் கப்பில் கோலு இவ சிங்கள சுத்தின காலு சங்கதி என்னன்னு கேளு இனி இவன் தான் ஆளு, நெத்திலி நெத்திலி மீன் ஒரு கெத்தல சுத்துற நீனு நிக்குது நிக்குது லைனு நீ மினுக்குற மூணு. யாருமே என் கூட பாடவே இல்லை. இந்த படம் நான் பார்த்துட்டேன். சூப்பராக வந்திருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப அழகான ஒரு படமாக அது வந்திருக்கு. ட்ரெய்லரில் சொல்கிறாங்கல்ல, ஜாலியாக வாங்க, ஜாலியாக போங்க, சந்தோஷமாக போங்க. அது வந்து கேரண்டிங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப கேரண்டியான ஒரு விஷயம். இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ நிறைய ஆக்டர்ஸ் புதுசாக வேணும். அது வந்து கொஞ்சம் பற்றாக்குறை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு வந்து தனுஷார் வந்து ஒரு பட்டாளத்தையே ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. எல்லாத்தையுமே ஒரு நல்ல பிரமாதமான ஒரு ஒர்க் வாங்கியிருக்கிறாரு. அருமையான கதைக்களம். அண்டு ஜிவி சார் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பின்னி எடுத்துட்டார். அண்டு அந்த கோல்டன் ஸ்பேரோ சாங்கு நான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து நான் ஹைதராபாத்தில் ஒரு படம் ஷூட்டிங் போயிருந்தேன். அங்கே தனுஷார் வந்திருந்தார் இந்த படத்துக்கு லொக்கேஷன் பார்க்குறதுக்காக. அப்போ எனக்கு அதை போட்டு காட்டினார். நான் அதை பார்த்தேன், ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. பிரியங்கா மோகன்கிட்டருந்து அப்படி ஒரு ஸ்டைலிஷான ஒரு மாமியை, ஒரு யங் க்யூட் மாமியை வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த யங்ஸ்டர்ஸோடு அதை கேமஃப்ளேஜ் பண்ணி அந்த சாங்கை வந்து அந்த ஸ்டோரிக்குள்ளே அந்த இடமா அந்த பாட்டு வரும்போதெல்லாம் அந்த இடத்துல ஸ்க்ரீன் பிளேயில் அப்படி ஒரு கும்முன்னு ஒரு தூக்கும். அந்த மாதிரி ரொம்ப ஒரு அழகான ஒரு அருமையான படம். ரொம்ப எல்லாருக்கும் ஒரு என்ஜாயபிளாக இருக்கும். நான் ஒரு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஒரு குஷி பார்த்த மாதிரி நான் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. விஷிங் தனுஷார் அண்ட் ஆல் த டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ்
எஸ்பெஷலி ஸ்ரேயா சார் பார்த்தீங்கன்னா தனுஷ் சாருக்கு அப்படியே ரைட் ஹேண்டாக அப்படி பக்கமாக இருந்து எல்லாத்தையும் பாதுகாத்து கூட்டு போய்கிட்டு இருக்காரு. டெஃபினட்டாக ஆல் தி பெஸ்ட் ஸ்ரேயா சார். ஏன்னா ஒண்டர் பார் ஃபிலிம்ஸ் வந்து இன்னும் நிறையா படங்களை ப்ரொடியூஸ் பண்ணணும், நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த மாதிரி லைஃப் தரணும். ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றியாக்குங்க. சார் சொன்ன மாதிரி 21st 2 படம் ரிலீஸ் ஆகுது. இன்னொரு பக்கம் நம்ம நண்பர் தான், அவர் படமும் நல்ல ஹிட் ஆகட்டும், இந்த படமும் மிகப்பெரிய ஹிட் ஆகட்டும், எல்லாருமே நல்ல பெரிய ஹிட் ஆகட்டும். அண்டு யங்ஸ்டர்ஸ் நிறையா வரணும், வந்திருக்காங்க. ஐ விஷ் யூ அ கிரேட் லைஃப் இன் ஃபியூச்சர், ஆல் ஆஃப் யூ. ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன். நல்லா எஃபர்ட் போட்டிருக்கீங்க, நல்லா இருக்கணும், நல்லா வாங்க ப்ளீஸ். தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் இதோட ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் வந்து இட்லி கடை ஷூட்டில் ஃபஸ்ட்டு என்கிட்ட காமிச்சார் தனுஷ் பிரதர். காமிச்ச உடனே சொன்னேன், பிரதர் இது வந்து யூத்தை பயங்கரமாக கனெக்ட் பண்ண போகுதுன்னு. அஃப்கோர்ஸ் ரிலீஸ் ஆகி இன்றைக்கி எல்லாருமே அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் பயங்கர ரெஸ்பான்ஸ் அதுக்கு. அண்ட் ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்த படம் எல்லாரையும் ஒரு வேறு மாதிரியாக ஒரு வைபை க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் விஷஸ் டு வண்டர்பார், ஸ்ரேயாஸ், wonderful, and as a team சூப்பர். நான் அங்கே இருக்கும்போது பார்க்குறேன் ஃபைட் முடிஞ்சோடனே சாங்க்கு நீங்கள் அரேஞ்ச் பண்ண விதம் அண்ட் த டீம் யூ ஹேவ் இஸ் மைண்ட் ப்ளோயிங். ஐ திங்க் அது ஒரு பெரிய சப்போர்ட் தனுஷ் பிரதருக்கு. ஸோ ஐ விஷ் த ஹோல் டீம் த வெரி பெஸ்ட். அண்ட் எல்லோரும் ஜாலியாக வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள், ஜாலியாக போங்க. தேங்க்யூ ஸோ மச். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் இட்ஸ் அ வெரி ஃபன் ஃபில்ட் ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கான படம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேங்காக வந்து பார்க்குற மாதிரி படம். இந்த படத்தோட பேக் போன் ஜி பிரகாஷ் சார். இந்த படத்தோட ஃபஸ்ட் சாங் தான் இந்த படத்தோட முதல் அட்ரஸ். அது கோல்டன் ஸ்பேரம் மாதிரி ஆரம்பித்ததில் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். வாஸ் அ பிக் வைரல் ஹிட். இந்த படத்தோட பேக்ரவுண்டும் சூப்பராக பண்ணியிருக்காரு, நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் ஜிவி பற்றி சொல்லணுன்னா, இந்த படத்துக்கு வந்து ₹1 கூட காசு வாங்கலை. எப்பவுமே வந்து தனுஷ் சார் வந்து காசு வாங்கிக்கோ சொல்லும்போது இல்லை மச்சான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இது வரைக்கும் வந்து ₹1 கூட காசு வாங்கலை, கேட்கவும் இல்லை இது வரைக்கும். இனிமேல் கேட்பாருன்னு நினைக்கிறேன். பட் ஓகே, தேங்க்யூ சார். அண்ட் ஆல்சோ வாண்ட் டு தேங்க் பிரியங்கா மோகன். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் ஃபோன் பண்ணி கேட்டோம், இந்த மாதிரி ஒரு சாங் இருக்குது பண்ணுறீங்களான்னு. இம்மிடியேட்டாக ஓகே சொல்லி வரலைங்க, இம்மிடியேட்டாக ஓகே சொல்லி இம்மிடியேட்டாக ஷூட் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச் பிரியங்கா. ஸோ 21st அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது, பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ 21st அன்றைக்கி ரிலீஸ் ஆகிற ட்ராகனுக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். 2 படமும் நல்லா இருக்கணும், 2 படமும் ஓடணும். தேங்க்யூ ஸோ மச். மே போத் ஃபிலிம்ஸ் பிகம் 2 பிக் பிளாக் பஸ்டர்ஸ். தேங்க்யூ. இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். உள்ளே வரும்போது பெருசாக நர்வஸாலாம் இல்லை, ஆனால் இவ்வளோ பெரிய க்ரௌடு இவங்களெல்லாம் பார்க்கும்போது பக்குன்னு ஆயிடுச்சு. பட் ஆனால் எல்லோரும் அவங்க டைம் கொடுத்து இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நான் வந்து இந்த படம் ஃபுல்லாக எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ அந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் வர்றது வந்து ஸ்ரேயஸ் அண்ணா. ஸோ அவரும் எனக்கு அந்த கால் தான். நார்மலாக ஒரு நாள் கால் பண்ணி சார் வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னார். சரி நானும் கேஷுவலாக போனேன். அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்குள்ளே கூப்பிட்டு போனாங்க. என்னெல்லாம் ஆஃபீஸ்க்குள்ளே கூப்பிட மாட்டாங்களே, நான் எதுக்கு ஆஃபீஸ்க்குள்ளே போகிறேன்னு நானும் போனேன். பார்த்தா அப்போ சார் வந்து கூப்பிட்டு சொன்னாருப்பா, இந்த நிலவுக்கு என்மேல் என்கும் படத்தில் வந்து நீ லீடாக பண்ணுற அப்படின்னாரு. எனக்கு வந்து காலும் ஓடல கையும் ஓடல, நான் அப்படியே நின்றுட்டேன். எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில. ஸோ அந்த கால்க்கு ஸ்ரேயஸ் ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தோட விஷுவல் டைரக்டர் காவ்யா மேம்க்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ட்ரெய்லர் பார்த்தேன், அது நான் தான் நம்பவே முடியல, என்னை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் காவ்யா மேம், யூ பின் அ பிக் சப்போர்ட் ஃபார் மீ த்ரூ திஸ் ஃபிலிம். அண்ட் அடுத்து அஸ்வத்தானாக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். நான் கேமரா முன்னாடி இல்லைனா அஸ்வத்தானா கூட தான் இருப்பேன். ஸோ என்னை எப்போ பார்த்தாலும் என்ன நான் ஸ்ட்ரெஸ்டாக இருந்த ஃபஸ்ட்டு அவர் தான் பார்த்து பேசி சில் பண்ணி விட்டு என்ன போயிடுவார். ஸோ தேங்க்யூ அஸ்வத்தானா. 21st February படம் வந்து தியேட்டர்ஸில் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் பாய்ஸ் ஃபேன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்த தனுஷ் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்யூ.
I'm so grateful for the opportunity. I'm going to work under the, it's unbelievable, and I will never ever forget certain lessons that in life that he's taught me. And last but not least, இவ்வளோ வருஷமாக என்னை சப்போர்ட் பண்ணுற ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய தேங்க்யூ. I've been working since I was a child actress, and அவ்வளோ அன்பு கொடுத்துருங்க. And I'm doing my first film lead. So the same love I hope you will give me as well. So thank you so much. 21st படம் வரப்போகிறது, எல்லாரும் போய் பாருங்கள் தியேட்டர்ஸில் அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. prestigious press and media and வந்திருக்க எல்லா கெஸ்ட்ஸ் அண்ட் நம்ம தனுஷ் சார் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் முதல்ல நான் நன்றி சொல்ல வேண்டியது பெரிய நன்றி தனுஷ் சாருக்கு. ஏன்னா என்னை அடையாளம் கண்டுபிடிச்சி என்னோடய டேலண்ட் டான்ஸ் அடையாளம் கண்டுபிடிச்சி இவ்வளோ பெரிய மேடையில் நான் நிற்கிறதுக்கு முழுக்க காரணம் சார் தான். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அவர் ஏதாவது ஒரு டேலண்ட் யார்கிட்டையாவது ரெக்கக்னைஸ் பண்ணால் அவங்களுக்கு பிளாட்ஃபார்ம் கொடுக்கணுன்ட்டு கண்டிப்பாக அவர் என்ன முடியுமோ அதை எல்லாமே பண்ணுவார். அதுதான் எனக்கும் நடந்தது. ஸோ நீக் ரொம்ப ஒரு முக்கியமான படம். அஃப்கோர்ஸ் என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டிரெக்டட் பை தனுஷ் சார்ன்னு சொல்லும்போதே எனக்கு நம்பவே முடியல. இது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக நான் பார்க்குறேன். கொரியோகிராஃபர்ஸ் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பாபா பாஸ்கர் மாஸ்டர். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் கோரியோகிராஃபியில் ஆடுறதே சச் அ பிக் ஆனர். அதுலேயும் அவர் கூட ஆடுறது வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அக்ரிங் டு டூ தட் சார். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து இந்த ஸ்பெஷலான ஈவெண்ட்டை இன்னும் ஸ்பெஷலாக மெமரபுளாக ஆக்குனதுக்கு ரொம்ப நன்றி. இந்த மூவியில் ஐம் டெபியூவிங் along with Pavish, Ramya, Venki, other amazing cast. First, when I got the call in the movie, I didn't believe it at all. Dhanush sir எப்படி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன், என்னால் பண்ண முடியுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் sir was very confident in me, and we all know அவருக்கு வந்து ஒரு அமேசிங் ஐ ஃபார் டேலண்ட் இருக்குது. அதனால் அங்கேருந்து we got on board. I had a blast shooting this film. I hope எங்களை வந்து எல்லோரும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க and you'll enjoy the film. இவ்வளோ யங்ஸ்டர்ஸு ஒரே ஸ்டேஜில் ஒன்லி ஒன் மேன் தனுஷ், இவ்வளோ வேற ஒன்றா சேர்த்து, ஏன்னா எல்லாருக்கும் பயம் வருது இப்போது, ஓடுற குதிரையை வச்சு ஜெயிச்சிடலாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. அவர்கிட்டே எல்லாம் அட்வைஸ் பண்ணுறான், போதும் ராயன் பண்ணிட்டீங்க, இதுக்கு மேலே ஒரு படம் பண்ணுங்கள், இன்னும் பெருசாக ஒரு ஹீரோ வச்சு பண்ணுங்கன்னு. எனக்கு இது போதும், இதை வச்சு பண்ண போகிறேன், இந்த டேலண்ட்ஸை என்னவா ஹேண்டில் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியும்னு ஒரு கான்ஃபிடென்ஸில் கூப்பிட்டு வந்தார். அவர் சேர்த்த கூட்டம் இது. இந்த கூட்டம் இனி வேறு இடத்துக்கு கிளைகள் வந்து ஆலமரமாக வளருவாங்க, அதில் முழு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அது அவ்வளோத்துக்கும் காரணம் சகோதரர் தனுஷ். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் த ஹோல் டீம். ட்ரைலராக இருக்கட்டும், பார்த்தவங்களுடைய எனர்ஜியாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. எனக்கு பர்சனலாக என்ன எனர்ஜினா, நான் இதை மட்டும் சொல்லிட்டு இது பண்ணுறேன். ஆகாஷ் பாஸ்கரன் டான் பிக்சர்ஸோடைய ப்ரொடியூசர், அவர் வந்து லப்பர் பந்து ரிலீஸ்க்கு முன்னாடியே என் படம் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே பார்த்துட்டு எனக்கு அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் கால் பண்ணுறாரு. யாருன்னு அதுக்கு முன்னாடி நாங்கள் விளையாண்டுருக்கோம் ஒன்றா. அப்போ எனக்கு கால் பண்ணி பேசினார். அவர் அந்த லப்பர் பந்து பார்த்துட்டு என்கிட்ட சொன்னார், இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னபடி அந்த படம் எனக்கு அவர் சொன்னது எல்லாமே கொடுத்துச்சு. அதே மாதிரி நான் அவரை ரீசெண்டாக மீட் பண்ணப்போ நீக் பார்த்துட்டு அப்போ பார்த்துருந்தாரு. என்கிட்ட சொன்னார், ப்ரோ நீக் செம்மையாக வந்திருக்கு, நீங்கள் பாருங்கள், இந்த வருஷத்தில் இதுவும் ஒரு பேசப்படுற படமாகவும் ஜாலியான படமாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னார். எனக்கு நடந்தது எல்லாமே நீக்குக்கும் நடக்கும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் டீமுக்கு, யங் டீம், எனர்ஜி டீம். அதே மாதிரி உண்மைதான், எங்களை மாதிரி ஃபஸ்ட்டு பட டைரக்டர்ஸ்க்கு நிறைய கதை சொல்கிற ஹீரோஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. இந்த டீமில் ஏகப்பட்ட ஹீரோயின்ஸ் எல்லோரும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் வாங்க, எல்லோரும் கதை கேளுங்க, எங்களை மாதிரி நிறைய பேர் டைரக்டர் ஆக்குங்க. வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒரு புது பஞ்ச் ஆஃப் டேலண்ட்ஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு கதையை கிராஃப்ட் பண்ணி இப்போ நம்ம ட்ரெய்லர் பார்த்தோம். எவ்வளோ ஒரு யூத்ஃபுல்லாக ப்ரீஸியான ஒரு ட்ரெய்லர். ஐ திங்க் அவருக்கு மட்டும் எப்படி ஒரு நாள் 24 மணி நேரத்துக்கு மேலே இருக்கா என்னன்னு தெரில. எப்படி தான் இவ்வளோ லைக் எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு மல்டி டாஸ்க் பண்ணுறாருன்னு தெரியல. ஸோ ஐ திங்க் ஹியூஜ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தனுஷ் சார், and I'm sure like this film is going to be a blockbuster hit. GV sir, fantastic music. I think you're in like a hot streak. Superb songs ellame. And Shreyas, thank you for having me here, and all the very best for the entire team. Good luck. Thanks.
இந்த படத்தில் நிறைய புது டேலண்ட்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எஸ்ஜே சூர்யா சார் சொன்ன மாதிரி உண்மையிலேயே அந்த நிலை இருக்குது. ஸோ நிறைய புது ஆக்டர்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் இந்த ட்ரெய்லர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஜிவி ப்ரோ வந்து எனக்கு இந்த கோல்டன் ஸ்பேரோ பாட்டை கம்போஸ் பண்ணி முடிச்சுட்டு லான்ச் ஆக போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி ப்ளே பண்ணி காமிச்சாருன்னு நினைக்கிறேன். அப்போவே அந்த சிங்கர் பற்றி சொல்லிட்டு இருந்தார், சுபலாஷினி, இஃப் ஐம் ரைட். அண்ட் ரொம்ப அப்போவே கேட்சியாக இருந்தது. சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பாட்டு. அண்ட் மியூசிக் ட்ரெய்லர்லேயும் சரி, கண்டிப்பாக அன்டவுட்லி படத்தோட பிஜிஎம்மும் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கும். ஜிவி பிரகாஷ் ப்ரோக்கும் பெரிய வெற்றிக்கு வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அனைத்து நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த படம் மாபெரும் வெற்றி அமையணும்னு வாழ்த்துறேன். தனுஷரோட 3வது டிரெக்டோரியல் இதுவும் வழக்கம் போல் ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. வாழ்த்துக்கள் அனைவருக்கும். தேங்க்யூ. எல்லாரும் பெரிய ஸ்டார்ஸாக வரணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள். அது இல்லாமல் இந்த டீம், ஸ்ரேயஸும் சொல்லணும், இந்த டீமும் சொல்லணும், எல்லோரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதாவது நல்ல வேலை வாங்குகிற ஒருத்தர்கிட்ட இருக்காங்க எல்லோரும். அதனால் தனுஷ்கிட்ட வேலை செஞ்சால் கண்டிப்பாக வேலை செஞ்சு தான் ஆகணும். ஸோ இந்த டீமும் கடுமையாக உழைச்சிருக்காங்க. ஸோ இந்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ மியூசிக், இந்த குரூப்பு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய பிளெஸிங்ஸ். அண்ட் ஐ ரியலி விஷ் தட் திஸ் பிகம்ஸ் அ கிரேட் ஹிட். ஸோ மை கிரேட் விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச்.